ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க மைண்ட்ல இருக்கு? உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்பயர் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணா நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல. சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு, ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளோதான். இது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரைலர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ட்ரைலர் அவங்களுக்கு ட்ரைலர் வந்த அன்றைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.